Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு அண்ட் ஜிபிபிஜேபியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கான ஃபாரெக்ஸ் நியூஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஹை இம்பேக்டட் நியூஸ் ஒன்று வருது கோல்டில். அதாவது என்எஃபின்னு சொல்லுவோம் சொல்லலாம், இல்லை நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நல்ல ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இதில் தாராளமாக பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. மார்க்கெட் சேம் டிரெக்ஷனில் போனால் ஓகே, ஒன் சைட் டிரெக்ஷனில் போனால் ஓகே, இல்லை டபுள் டிரெக்ஷனில் போச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக காலியாகும். ஓகேங்களா, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எதனாவது அந்த டைமில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நியூஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிற பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பேர் எடுத்துக்கிறேன். கோல்டில் நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஜிக்ஸாக ஒரு கன்சால்டேஷன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது 4 ஹவர்ஸ்லேருந்தே ஒரு 4 ஹவர் டெய்லியிலேருந்தே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோம். 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்தே நம்ம அனாலிசிஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே பண்ணலான்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து சப்போர்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு கலரில் வச்சுக்கிறேன். 2655.829 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டில் எது வரையும் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே வரைக்கும் க்ளீன் கேண்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம் இன்ஜெக்ஷன்ஸ் வேறு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏரியாவில் நம்ம வந்து டார்கெட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். நமக்கான டார்கெட்டை வந்து 2648.761 அந்த ரேஞ்சஸில் நம்ம வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். டார்கெட் என்ன பண்ணிக்கிறேன்னா கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த டார்கெட் வந்து எவ்வளோ பிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 பிப்ஸ் வந்து தரலாமாகவே இருக்குது. மார்க்கெட் ஒரு ஹை மாதிரி போயிருக்கு, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திரும்ப இந்த ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ரிஜெக்ஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஹை போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஜெக்ஷன்ஸில் வந்து மார்க் பண்ணுறேன். நல்ல ஒரு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், சேம் கலர் ஆரஞ்சு கலரில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணுவோம், கடைசியாக வந்து லெவல்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கான ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வரை வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2660.304 அந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் நல்ல ஒரு க்ளீன் ஏரியாவே இல்லாமல் தான் இருக்குது. அப்படி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த ஏரியாஸை வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். நம்ம வேணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணிக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே இருக்க அந்த கண்டினியூவாக நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் நான் போய் மார்க் பண்ணிக்கலாம். 2655.310 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போர்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் டார்கெட்டும் ஓகே கிளியராக இருக்குது. பிரேக் அவுட் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் கண்டினியூ க்ளீன் கேண்டில்ஸ் இருக்கனால க்ளீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். நமக்கான டார்கெட் வந்து 10-20 பிப்ஸ் அந்தளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேணாம். நியூயார்க் செஷன் இந்த மாதிரி செஷன் வேணால் அந்த மாதிரி வேணால் அதிக பிப்ஸ் வந்து டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வரை ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா ரிஜெக்ஷன்ஸ் ஃபேக் அவுட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். ஸோ ஒரு நல்ல ஒரு க்ளீன் ஏரியாவே இல்லாமல் இருக்குது. இதை வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு லெவல்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்குறேன் ஏரியா கிளியராக இருக்கான்னு. ஓகே, கிளியராக இல்லை, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு 30 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். 30 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, நமக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கான இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா க்ளீன் கேண்டில்ஸ் வேறு இருக்குது. ஸோ நமக்கான க்ளீன் கேண்டிலில் வந்து டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். 2668.632 அந்த ரேஞ்சஸில் நமக்கான டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், டார்கெட்டை வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி, பேக் வந்துடுவோம். அதாவது நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி வந்து எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் அவுட் பண்ணணும் அப்போ தான் போய்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கணும்.
இல்லை உள்ள க்ளீன் கேண்டில்ஸ் எதனா ஃபார்மேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே வந்து ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்லேருந்து புல் பேக் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, சப்போர்ட்லேருந்து பார்த்தோன்னா பை என்ட்ரி புல் பேக் ஆகிட்டுருக்கு. பை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கான ஆல்ரெடி என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இந்த டோஜி கேண்டிலோட ஹையை நம்ம கட் பண்ணும்போது, கரண்ட் கேண்டில் கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும். அங்கேருந்து சும்மா ஒரு 10 to 20 பிப்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து தாராளமான ஒரு ப்ராஃபிட் தான். 15 பிப்ஸ்க்குள்ளே வச்சு செட் பண்ணிக்கலாம். 15 பிப்ஸே ஒரு தாராளமாக ப்ராஃபிட் தான். ஏன்னா நியூயார்க் சீசன், லண்டன் சீசனோட ஏசியன் சீசனில் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால அந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக பிப்ஸ் டார்கெட் வைக்காமல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியமான ஒரு பிப்ஸு 10 to 20 பிப்ஸு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சப்போர்ட் வந்து என்ன சினாரியோ நடக்குதுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஹை மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓவரால் ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஹை மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் புல் பேக் ஆகுது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது டோஜி கேண்டில், இந்த டோஜி கேண்டலோட ஹையை கட் பண்ணுது, மார்க்கெட் கண்டினியூ மேலே மூவ் ஆகும். நமக்கான டார்கெட் ஒரு சின்ன பிப்ஸ் தான், 15 பிப்ஸ் தான். ஸ்டாப் லாஸ் ஒரு 13 பிப்ஸ் தான். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் டார்கெட்டோட கம்மி தான். நமக்கு கோல்டோட லெவல்ஸ் தான். இந்த ஸ்ட்ரக்சருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பிரேக் அவுட் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து ரேஞ்ச் ட்ரேடிங் உள்ள செட்டப்ஸ் கிடச்சா நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு செட்டப்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இது கோல்டோட செட்டப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஜேபியோட செட்டப்ஸ் பார்த்துக்கலாம். ஜிபிஜேபியில் நம்ம எஸ்டர்டே நைட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண லெவல்ஸ் தான். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 192.234 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் எங்கே வரையும் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 191.509 அந்த ரேஞ்ச் வரை நமக்கு வந்து க்ளீனாக மூவ் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா, அதை 192.846 அந்த ரேஞ்சஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 193.257 அந்த ரேஞ்ச் வரை நமக்கு வந்து கண்டினியூவாக மூவ் ஆகும். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிபிஜேபியில் வந்து ரேஞ்சுக்குள்ளே ஒரு ட்ரேடு என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து ஜிபிஜேபி வேணால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கோல்டில் என்ட்ரி கொடுத்தா மட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி என்ன பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட். இது வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ஷன்ஸ் கேண்டில். அடுத்து இந்த ரிஜெக்ஷன் கேண்டலோட லோவர் நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ஏரியா வரையும் நமக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டு செட்டப். ஓகேங்களா, நம்ம வந்து பெட்டர் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.